அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசை பத்தி தான் பார்க்க போறோம். அகைன் மனசுல எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் ரெண்டுமே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எப்படி அதை கையாளுறது, நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா எப்படி கையாளுறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நெகட்டிவ் தாட்ஸே வராதா மனசுல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும், எல்லாருக்குமே வரும். இந்த உலகத்துல நெகட்டிவ் தாட்ஸ் வராத மனுஷன் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா வரும். அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்ப அதை கையாளுறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம்னா, இப்ப நம்ம மனசு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதுல 60,000 எண்ணங்கள் ஒரு நாள்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த எல்லா எண்ணங்களையும் நம்மளால கவனிக்க முடியுமா அப்படின்னா நிறைய டைம் நம்மளால கவனிக்க முடியாது. பட் ஆனா காஷியஸா நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம பாசிட்டிவிட்டி ஜேர்னில ஸ்டார்ட் பண்ணி போறோம் அப்படிங்கிறப்போ இந்த நம்ம எண்ணங்களை கண்டிப்பா நோட் பண்ணணும். என்ன மாதிரி எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் எந்த மாதிரி எமோஷன் நம்ம கொடுக்குதுங்கிறத கண்டிப்பா நம்ம வாட்ச் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ஒரு வேலை வேணும், இல்ல உங்ககிட்ட அபரிவிதமான செல்வம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி நீங்க ஒரு ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஆல்ரெடி அந்த வேலை கிடைச்சிச்சுன்னா என்ன மாதிரி மனநிலைமையில நீங்க இருப்பீங்களோ அந்த மனநிலைமையை உணர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இது பண்ணணும். பட் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்ப அது மட்டும் தான் நம்ம எண்ணத்துல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம மனசுதான் அங்கேயும் இங்கே எப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப சில சமயங்கள்ல பல சமயங்கள்ல கூட நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம். அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கு பேரு கேன்சல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருதோ உடனே அப்ப கேன்சல் கேன்சல் அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு உங்க தலையை இப்படி ஒரு தட்டு தட்டிக்கங்க. கேன்சல் கேன்சல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட் உங்க மனசுல இருந்து கேன்சல் ஆயிடும். ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தைகள் எல்லாத்துக்குமே பவர் இருக்கு இல்லையா? சோ நம்ம நெகட்டிவ் தாட் வர்றப்பெல்லாம் உடனே கேன்சல் கேன்சல் ஒரு நடையில 2 தட்டு தட்டிக்கங்க. அப்ப உங்களுக்கு ஓகே, நமக்கு இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சு, நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு தேவையான நல்ல எண்ணத்தை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் எப்படியும் அதையே ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த டெக்னிக் பேரு கேன்சல் கேன்சல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம டெய்லியுமே எல்லா இடத்துலயும் பண்ணலாம். யாருக்கும் தெரியாது இல்லையா? நம்ம ஏன் தலையை தட்டிக்கிறோம், ஏன் கேன்சல் கேன்சல் சொல்றோம், சத்தமா சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. உங்க மனசுக்குள்ள கூட கேன்சல் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்தரா அடுத்த புதுசா ஒரு நல்ல எண்ணத்தை அந்த இடத்துல நீங்க செயல்படுத்தலாம். நல்ல எண்ணத்தை கொண்டு வரலாம். அப்படி நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவிட்டியா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்களும் இந்த கேன்சல் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பதிவை இன்னைக்கு பார்த்ததுக்கு மிக்க நன்றி.